கல்பாக்கம் நகரியத்தில் உள்ள அணுமின் நிலைய ஊழியர் வீட்டில் 60 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அணுமின் நிலைய வளாகத்தில் இயங்கி வருகிற இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையத்தில் பணிபுரிந்து வருபவர் லூர்து. இவர் தனது குடும்பத்துடன் கல்பாக்கத்தில் உள்ள அணுமின் நிலைய ஊழியர் குடியிருப்பில் வசித்து வருகிறார். இந்நிலையில் நேற்று இரவு லூர்து தனது குடும்பத்தாருடன் தேவாலயத்திற்கு சென்று காலையில் வீடு திரும்பிய போது அவரது வீட்டின் முன்பக்க கதவு உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்த 60 சவரன் தங்க நகை மற்றும் 50 கிராம் வெள்ளி பொருட்கள் 50,000 ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டது தெரிய வந்தது. இது தொடர்பாக கல்பாக்கம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு போலீசார் விரைந்து வந்து வழக்கு பதிவு செய்து இது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தஞ்சையில் மணியம்மையாரின் 105வது பிறந்தநாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு மரியாதை செலுத்திய திராவிட கழக தலைவர் கி. வீரமணி செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், கூட்டணியே இல்லாத போது 370 வெற்றி 377 வெற்றி என பாஜகவினர் கூறி வருகிறார்கள். இவ்வளவு சீட்டு வெற்றி பெறும் என்ற நிலையில் மற்ற கட்சிகளை அழைக்க வேண்டிய அவசியம் என்ன என்றார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், புலிக்கு பயந்தவர்கள் எல்லாம் என் மீது வந்து விழுங்கள் என சொல்வார்கள். அந்த கதைதான் தற்போது பாஜகவில் நிலவுவதாக விமர்சித்தார். பேசினார். கல்வி கற்க வேண்டிய பெரியவர்கள் வரை பயன்படும்படியாக செய்கிறார்களோ அதை போலவே அன்னை மணியம்மையார் அவர்கள் பெரியாருக்கும் தொண்டு செய்தார், இயக்கத்தையும் வளர்த்தார். தமிழ் மக்களுக்கும் திராவிட சமுதாய மக்களுடைய இழிவை போக்குவதற்கும் கடைசி வரையிலே என்னுடைய இறுதி மூச்சு அடங்குகிற வரையில களமாடினார். அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் என்று இன்றைக்கு மிகப்பெரிய வெற்றி வந்திருக்கிறது என்றால் அதிலே அன்னை மணியம்மையார் அவர்கள் தந்தை பெரியாருக்கு பிறகும் அந்த பணியை தொடர்ந்து மிகப்பெரிய அளவிற்கு வந்தார். எல்லாவற்றையும் விட ஒரு சிறப்பான ஒரு அம்சம், நெருக்கடி காலத்தில் ஆளுநர் மற்றும் உள்துறை அமைச்சர் அன்னை மணியம்மையார் அவர்களை அழைத்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் கொடுக்கின்ற ஆதரவை நீங்கள் திரும்ப பெற்றுக்கொண்டால் உங்கள் தோழர்கள் எல்லோரையும் விடுதலை செய்கிறோம் என்று சொன்ன நேரத்தில் உடனடியாக அவர்களுக்கு பதில் சொல்வதைப் போல எழுந்து நின்று, அது எங்களுடைய அடிப்படை கொள்கை, அதை விட்டு கொடுத்து உங்களிடமிருந்து எங்கள் தோழர்கள் விடுதலை பெற வேண்டிய அவசியமில்லை, எத்தனை ஆண்டு காலம் வேண்டுமானாலும் எங்கள் தோழர்கள் சிறையிலே இருப்பார்கள், சிறையிலே மடிவதற்கு கூட தயாராக இருப்பார்கள் சொல்லிவிட்டு கையெடுத்து கும்பிட்டு விட்டு ராஜ்பவனை விட்டு வெளியேறினார். திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியில் சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் போட்டியிட கேட்கும் நிலையில் பாஜக கட்சியை சேர்ந்த ஒருவர் கண்டிப்பாக வேட்பாளராக போட்டியிடுவார் என சட்டமன்ற உறுப்பினர் நயினர் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டம் பாட்டபத்து பகுதியில் சுமார் 20 லட்சம் மதிப்பீட்டில் சுடுகாடு அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் திருநெல்வேலி சட்டமன்ற உறுப்பினர் நயினர் நாகேந்திரன் வருகை தந்து பூமி பூஜையை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியில் சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் போட்டியிட கேட்கும் நிலையில் பாஜக கட்சியை சேர்ந்த ஒருவர் கண்டிப்பாக வேட்பாளராக போட்டியிடுவார் என தெரிவித்தார். கூட்டணி பேச்சுவார்த்தை ஏற்கனவே தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. ஏற்கனவே ஏசி சண்முகம், பாரிவேந்தர் மற்றும் திரு ஜான் பாண்டியன், திரு தேவநாதன் யாதவ் மற்றும் முத்திரையர் சங்கத்தினுடைய தலைவர் செல்வகுமார் மற்றும் மதுரையிலிருந்து திரு திருமாறன், அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி திருமாறன் போன்றவர்கள் இதுவரையில் கட்சியில் இருக்கிறார்கள். இன்னும் பிற கட்சிகளோடு எங்கள் அகில இந்திய தலைமை பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைமை பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஜெயலலிதாவின் 76வது பிறந்தநாளை முன்னிட்டு 56 மாடுகள் கலந்து கொண்ட மாபெரும் மாட்டு வண்டி போட்டி முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு தொடங்கி வைத்தார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 76வது பிறந்தநாளையொட்டி ஒட்டப்பிடாரம் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் மோகன் தலைமையில் மாபெரும் மாட்டு வண்டி எல்லை பந்தயம் ஒட்டப்பிடாரத்தில் நடைபெற்றது. இப்போட்டிகளை அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு துவக்கி வைத்தார். இதில் தேனி, ராமநாதபுரம், மதுரை, நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டு சீறி பாய்ந்தன. இதனை அப்பகுதியை சேர்ந்த கிராம மக்கள் பலரும் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். மேலும் இப்போட்டியில் வெற்றி பெற்ற மாட்டு வண்டி உரிமையாளர்களுக்கு முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு பரிசுகளை வழங்கினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா.
அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.